இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து கண்டிப்பாக வர வேண்டும் என்று கட்டளை விடுத்திருக்கக்கூடிய அம்மையார் விஜயா தாயன்பன் அவர்களே, அவர் நடித்த காலத்திலும் அவரை போல ஒரு சிலர் தான் தமிழை இவ்வளவு அழகாக பேசுவார்கள். அதனால எல்லாருமே அந்த காலத்துல நல்லா தமிழ் பேசிட்டாங்கன்னு இல்லை. இங்க அழகான தமிழை அவர் சொன்னது போல இந்த மேடையில் ரசிக்க முடிந்தது. பிரளயன் அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் வாகை சந்திரசேகர் அவர்கள் தான் இன்னும் அழகாக தமிழ் பேசக்கூடிய ஒருவர், இதை பிரளயன் அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த நாடகத்துக்கு ஆள் தேவைன்னா ரெடியாக மேடையிலேயே இருக்காரு. தரவுகளோடு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பூச்சி முருகன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை கலை உலகத்தின் நண்பர்களுக்கும், அதை தாண்டி ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியும், அதனால் ரொம்ப உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். திரு பிரளயன் அவர்கள் நீண்ட காலமாக தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீதி நாடகங்கள் வழியாக நாடகங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை அவருக்கு இருக்கிறது. இன்னைக்கு நாடகம் மிக அற்புதமாக பாடினார்கள். கவின்மலர் அவ்வளோ அழகாக பாடுவாங்கன்னு எனக்கு இத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும். இவ்வளவு அழகாக பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதே போல இங்கே நடித்த அத்தனை பேரும் மிக திறமையாக நாடகத்திலே பங்கேற்று கொண்டார்கள். இவ்வளவு திறமையை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பிரளயன் அவர்கள் இந்த நாடகத்தின் வழியாக சொல்ல நினைக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது எப்பொழுதுமே பொது உடைமை கருத்துக்கள் தான்.